சரியா 2005 இந்த பிளைட் லேண்ட் ஆகுவதற்கு முன்னால் திடீரென்று அதன் முன்பக்க சக்கரம் வேற திசையை நோக்கி திரும்பிவிட்டது. பைலட் இந்த விஷயத்தை கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லவும் மொத்த பேரும் கதி கலங்கி போய்விட்டார்கள். காரணம், இந்த மாதிரி சக்கரம் திரும்பி இருக்கும் போது விமானத்தை தரையில் இறக்கினால் 99% அந்த சக்கரம் உடைந்து போய் கண்டிப்பா அந்த விமானம் விபத்துக்குள்ளாகிவிடும். கடைசியில் என்ன நடந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக எல்லா பைலட்டும் பதற்றம் அடைந்து விடுவார்கள். ஆனால் இங்கே ஜெட் ப்ளூ விமானத்தை இயக்கிய ஸ்காட் பர்க் என்ற அந்த பைலட் என்ன செய்தார் என்று தெரியுமா? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் விமான நிலையத்தை சுத்தி பறந்து விமானத்தின் மொத்த எரிபொருளையும் காலியாக்கி கடைசியில் தரையிறங்குவதற்காக கீழே ரன்வேவை நோக்கி அந்த விமானம் வரவும் உள்ளிருக்கிற 140 பயணிகளுக்கும் என்ன நடக்கப் போகிறதோ என்று மொத்த உலகமும் இந்த சம்பவத்தை டிவியில் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இறுதியாக மெதுவாக அந்த விமானத்தை கீழே கொண்டு வருகிறார். முன்புற சக்கரத்தை கொஞ்சம் கூட கீழே படவிடாமல் பிளைட் ஸ்லோவாவதை தெரியவும் விமானத்தின் முன்பக்கத்தை கீழே இறக்க அந்த டயர் தேஞ்சு நெருப்பு பற்ற ஆரம்பிக்கிறது. அவ்வளவுதான், விபத்துக்குள்ளாகிவிடும் என்று முடிவு செய்யப்பட்ட விமானத்தை கீழே இறக்கி அனுபவம் என்றால் என்ன என்று காட்டியிருக்கிறார் அந்த மனிதர். அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறி என்னை பின்தொடருங்கள்.